அக்கா என்ன இந்த ப்ளவுஸே பார்த்துட்டு இருக்கீங்க? கல்யாண வேலையெல்லாம் புக் ஆயிடுச்சா? எப்படி புக் ஆகுது? புக் ஆகுதுப்பா. நேற்றுலாம் ஒரு 5-6 கல்யாணம் போனது புக் ஆச்சு. இது ஏன் இந்த ப்ளவுஸை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளவுஸ் வந்து நம்மளவே பண்ண சொன்னாங்க. அப்போ அவங்க வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் கேட்டிருந்தாங்க. அது எப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி சேரீயில் உள்ள ஃப்ளவர் ஃபுல்லாகவே எம்போஸ் பண்ணி, அதாவது ஸ்ப்ரிங் நாட் போட்டுட்டு அது மேலே ஒவ்வொரு ஒயிட் ஸ்டோன் போட்டோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. நம்மளோட ஓன் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். சேரீக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்குது. அதனால் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். இதே மாதிரி லிலன் சேரீக்கு நீங்கள் ஆரி ஒர்க் போடணும், இந்த மாதிரி டிசைனில் ஆரி ஒர்க் போடணும் அப்படின்னா இந்த டிசைன்ஸ் எடுத்து பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். அந்த சேரீக்கு இந்த ப்ளவுஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லிலன் ஃபேன்சி ப்ளூ கலர் சேரீ. இந்த சேரீக்கு பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஓவல் ஷேப் வச்சுட்டு, பேக்கில் ஒரு ஓவல் ஷேப் வச்சுட்டு, முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் நெக் கொடுத்துட்டு ஷோல்டர் பஃப் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், பஃப் ரொம்ப அழகாக வந்திருக்குது. இந்த ப்ளவுஸும் வந்து பேட்டன் ப்ளவுஸு நேவி கலர் சேரீக்கு நேவி கலர் ப்ளவுஸு, பேட்டன் ப்ளவுஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜார்ஜெட் மெட்டீரியல் மாதிரி, நல்ல வெயிட்லெஸ் பேப்பர் சில்க் மாதிரி ஜார்ஜெட் மெட்டீரியல் மாதிரி நல்ல ஒரு அழகான ஒரு ஃபேன்சி சேரீ. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி ஒரு கேலப் ஸ்டைல் போட்டுட்டு மேலே ஒரு பட்டன் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா யூக் சைட் போட்டுட்டு நல்ல ஷோல்டர் பஃப் போட்டிருக்கோம். பஃப் போட்டு நல்ல யூனிக்கான ஒரு டிசைன்ஸில் ஒரு ப்ளவுஸ் பண்ணியிருக்கோம். பேட்டன் ப்ளவுஸு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் சேரீ, நல்லா ஒரு பேப்பர் வெயிட் காட்டன் லிலன் சேரீ கொடுத்து சேர்ந்தது எல்லோ கலர் சேரீ. இந்த சேரீக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் அதே மாதிரி பின்னாடி குட்டியாக ஒரு ஓவல் ஷேப் வச்சுட்டு மேலே ஒரு பட்டன் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வீநெக் கொடுத்துருக்கோம். வீநெக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங் போட்டிருக்கோம். நெக் ஸ்லீவில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்கோம். பஃப் ஸ்லீவ் கொடுத்துட்டு ரொம்ப அழகாக இந்த சேரீக்கு எல்லாமே இந்த டிசைன், இந்த ப்ளவுஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சேரீ. அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒய்லட் கலர் சேரீ. ஒய்லட் கலர் சேரீயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய டிசைன்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த சேரீக்கு என்ன மாதிரி ப்ளவுஸ் பண்ணியிருக்கோன்னா பேக்கில் ஒரு குட்டி ஹோல்ஸ் போட்டுட்டு ஷோல்டர் பஃப் போட்டு பேக்கில் க்ளோஸ் நெக் போட்டிருக்கோம். பாருங்கள், பேக்கில் க்ளோஸ் நெக் போட்டிருக்கோம். இந்த ப்ளவுஸ் எல்லாமே பேட்டன் ப்ளவுஸு. ஒவ்வொரு பேட்டனுக்கு பாருங்கள். இந்த சேரீக்கு இந்த ப்ளவுஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லோ கலர் சேரீக்கு எல்லோ கலர் ப்ளவுஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு காட்டன் சேரீக்கு ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு நேவி ப்ளூ கலர் சேரீக்கு ஒரு நேவி கலர் ப்ளூ கலர் சேரீ பண்ணியிருக்கிறோம். ஒரு ஒயிட் கலர் சேரீக்கு ஒயிட் கலர் ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் போட்டிருக்கோம். இந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.